இப்போ ரீசெண்டாக ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கிற டாபிக் அப்படின்னா ஏஐ வந்து ஹியூமனியை டேக் ஓவர் பண்ணிடும், ஹியூமனிட்டியை டேக் ஓவர் பண்ணிடும், நிறைய எம்ப்ளாயீஸை வந்து ஜாப்லெஸ் ஆக்கிரும். பிஸ்னஸுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக நிறைய பேர் ஏஐ மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஸ்டீம், ஆவி எந்திரம். செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி. கரெக்ட். மூணாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இந்த இன்டர்நெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது. வி ஆர் இன் அ ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1ல் வந்துட்டு ஒரே ஒரு ஜிபிடி தான். ஜிபிடினா ஜென்ரல் பர்பஸ் டெக்னிக்ஸ். 8 ஜிபிடி வரைக்கும் இருக்கு. அதில் ஒன்று தான் ஏஐ. ஓகே, ஸோ இன்னும் 7 அது மக்களுக்கு தெரியல. நிறைய இருக்கு. மேபி நீங்க அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஐஓடி அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே 2Dல தான் ப்ரௌசிங் பண்றோம். கரெக்டாங்களா? நாளைக்கு 3Dல ஆக போகுது. அதாவது இப்போ நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருவாங்க. எல்லாரும் ஒரு 10 மணிக்கு அந்த கேமரா போட்டுருவாங்க. நமக்குன்னு அந்த இன்டர்நெட்டுக்குள்ளாடி ஒரு ட்ரெஸ் எல்லாமே வாங்கலாம். வாங்கிட்டு நம்ம எல்லாம் 10 மணிக்கு மாங்கல்யம் தந்தோம் இங்க இருந்து அப்படியே போடுற மாதிரி எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கும். இதுதான் அடுத்த ஒரு ரெவல்யூஷன் வரப்போகுது.